சமீபத்தில ஒரு வீடியோ பார்த்தேன். அதில நிர்வாணமா குளிக்கிறது சாஸ்திர விரோதம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமாம். ஒரு காலத்தில் அது சாஸ்திர விரோதம் தான். சாஸ்திரங்கள் அவுட் ஆஃப் டேட்டில் ஆகாது. மாற்ற முடியாதது வேதங்கள். வேதங்கள் அப்டேட் எல்லாம் பண்ணிக்கக்கூடாது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படிலாம் நம்மளாம் மாற்றிலாம் எழுதிக்க முடியாது. எழுதுனதுன்னு எழுதுகிறபடியாக தான் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், முடியாததில் விட்டுடணும். இதுதான் சாஸ்திரம். இப்போ ஆதியில் ஆரம்ப காலங்களில் முந்தையெல்லாம் முற்காலங்களில் இயற்கை நீர்வீழ்ச்சியிலிருந்து இயற்கை நீர்நிலைகளிலிருந்து தான் நம்ம குளிக்க ஆரம்பித்தோம். வீட்டுக்குள்ளேயெல்லாம் நமக்கு நீர்நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு இப்படிலாம் கிடையாது. கிணறு எடுக்கிற அளவுக்கு வசதி இருக்காது. எல்லாம் ஊருக்கு ஒன்று பொது கிணறு இருக்கும், அது குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. குளங்கள் இருக்கும், குளங்களுக்கு போவாங்க. ஏரி, குளம், கம்மா, ஆறு, நதி இப்படி இந்த மாதிரியான இடங்களெல்லாம் குளிப்பாங்க. அதனால் இந்த முறை இருந்தது. அதாவது கங்கை நீர்நிலைகளுக்கெல்லாம் தாயானவள், தலைமை பீடாதிபதியானவள் கங்காதேவி. அவள் ஒரு பெண். அந்த பொது இடங்களில் இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் நீருக்கு அதிபதி வருண பகவான், நீர்நிலைகளுக்கு அதிபதி கங்காதேவி. அதாவது மழையாக இருக்கிற வரைக்கும் வருண பகவான் காரணமாக இருக்கார், காரணகர்த்தாவாக இருக்கார், கடவுளாக இருக்கிறார். அது பூமியை தொட்ட உடனே அது கங்காதேவி ஆகிடுது, கங்காதேவிக்கு சொந்தமாகிடுது. அதே போல் ஆகாய கங்கையும் இருக்கும். ஆகாயத்துலேருந்து வர்றது மட்டும் தான் அதுக்கு மட்டும் ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க. வேறு எதுவும் ஆகாயத்துலேருந்து வராது, மழை தான் வரும். மழையெல்லாம் கங்கைன்னு சொல்கிறது இல்லை, மழையை வர்ண பகவான் தான் சொல்லுவோம். பூமியை தொட்டுடுச்சுன்னா அது கங்காதேவி ஆகிடும். எல்லார் நீர்நிலையும் யமுனா, கங்கை, பிரம்மபுத்திரா, காவேரி போன்ற அனைத்து நீர்நிலைகளுக்கும் பெண் பெயர்கள் தான் இருக்கும். ஆறுகளுக்கு, நதிகளுக்கெல்லாம். இந்த நதிகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியது கங்காதேவி தான். கங்கையில் குளிக்கிறது தான் பெரும் பாக்கியம், புண்ணியம், பாவம் போக்கும் அப்படிலாம் சொல்கிறோம். இந்த மாதிரி எந்த பொது இட நீர்நிலைகளில் குளிக்கும்போது வஸ்திரம் இல்லாமல், ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. முழு ஆடையில் முக்கியமான ஆடைகளோடு தான் குளிக்கணும்னு வேதம் விதித்து இருக்குது, நியதி அது. அப்படி இல்லைன்னா அது சாபமாயிடும், பாவமாயிடும், சாபமாயிடும். சாபங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கலாம், பண்புள்ளவர்கள் கொடுக்கலாம், பொறுப்புள்ளவர்கள் கொடுக்கலாம். அதுபோல் ஒரு முறை குபேரனோட பிள்ளைகள் 2 பேர் ஒரு பொது நிலையில், நீர்நிலையில் 2 பிள்ளைகளும் சில பெண்களுடன் நிர்வாணமாக குளிக்கிறாங்க. அந்த பகுதியில் நாரதர் வருகிறார். வரும்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் கையை வச்சு தன்னுடைய முக்கிய அங்கங்களெல்லாம் மறைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள விட்டுட்டார். அவங்கள அதை பற்றி எதுவும் சொல்லாமல் விட்டுட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் அதை பற்றி கொஞ்சம் கூட வெக்கப்படாமல், ஒரு மகரிஷி வராருன்ற இது இல்லாமல், இப்போ நம்ம சினிமாலெல்லாம் காட்டுறோம்ல, பணக்கார திமிரு அப்படிங்கிற மாதிரி குபேர பிள்ளை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட திமிராக என்ன பண்ணுறாங்க, அதே நிலையில் அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பண்ணுறது அது ரொம்ப நாரதருக்கு அவமானமாக இருக்கிறது. கோபமாக வருது. அந்த கோபத்தில் அவர் இப்படி ஜடமாட்டம் இருக்கிறீங்களே, மரக்கட்டை மாதிரி இருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூரியனுடைய வெளிச்சம் படுற இடம், சூரியனுடைய நேரடி கதிர்கள் படுற இடங்கள்ல, இப்படி பொது இடங்களில் போய் இந்த மாதிரி இருக்கிறீங்களே, இது பாவ செயல், இது
கங்கைக்கும் வருண பகவானுக்கும் செய்யக்கூடிய அவமானம் இது. அதனால் அவங்க சார்பாக நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சபிச்சிருவார். என்னன்னா 2 பேரும் அருகே மரமாக போக கெடுவாயின்னு சபிச்சிடறார். 2 பேரும் அந்த மாதிரி மரமாக போய் நிற்கிறாங்க. கோகுலத்தில் மரமாக போய் நின்றுடுறாங்க. அப்புறமா என்ன ஆகுது, பிற்காலத்தில் அதுக்கு எந்த சாபத்துக்கும் ஒரு விமோசனம் ஒன்று இருக்கும். அது மாதிரி அதையும் சொல்லிடுங்க அப்படின்னா, கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்து அவர் உங்கள் மேலே மோதி உங்களை சாய்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த சாபம் விமோசனமாகி நீங்கள் திருப்பி யக்ஷர்களாக யக்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, யக்ஷர் காந்தர்வர் அப்படிலாம் சொல்லுவாங்க மேலே இருக்கிறவங்கள. குபேரர் கூட யக்ஷராஜா தான் அவர். யக்ஷினி யக்ஷர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அப்போ தான் சாபம் விமோசனம் பெற்று நீங்கள் உங்களுடைய யக்ஷ உலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லிடுறார். பூமியில் அவங்க 2 பேரும் மரமாக இருக்கிறாங்க. அது மாதிரி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வராரு. அவர் எடுத்து ஒரே லூட்டி பண்ணுறாரு. அந்த இதில் எல்லாம் செல்லமாக கோவப்படுற அவங்களோட தாயார் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய உரலை இருக்குது. அந்த உரலில் அவரை போட்டு கட்டி போட்டுடுறாங்க. கிருஷ்ணரை போய் கட்டி போடுறாங்க. இந்த கட்டுக்கெல்லாம் அடங்குவார் அவர். கட்டி போட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உரலோடு இழுத்துக்கிட்டு சிறு வயதிலே குழந்தையாக இருக்கும்போது அந்த உரலோடு அந்த கட்டோடு அப்படியே இழுத்துட்டு போய் 2 மரத்துக்கு நடுவில் போய் டமாலும் மோதுறாரு. மோதும்போது கட்டாக போது அந்த மரமும் இடிஞ்சு விழுந்து போகுது. மரமே சாஞ்சி போகுது. எந்த புயல் வேகத்தில் மோதியிருப்பாரோ மரமாக 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. போய் மோதி அவங்க 2 பேருக்கும் சாப விமோசனமாகுது. ஆக இது கிருஷ்ணர் இந்த நிலைக்காக மனிதர்கள் இந்த மாதிரி அவமானகரமான செயல்களை செய்யக்கூடாது. அது நீர் தேவதைகளுக்கு அவமானப்படுத்துறது சமம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இருட்டறையில் அட்டத்திற்கு மூடப்பட்ட இடங்களில் மட்டும்தான் நிர்வாணமாக இருக்கலாம். இருட்டிலும் அட்டத்திக்குன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மேலே உத்தரம், கீழே தரை. சில இடங்களில் கிராமங்களெல்லாம் 3 பக்கம் தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க. ஆனால் மேலே ஓப்பனாக இருக்கும். மேலே ஓப்பனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. ஆக 4 பக்கமும் 3 பக்கம் செவுறு, ஒரு பக்கம் கதவு இருக்கும், கீழே தரை இருக்கும், மேலே சீலிங் உத்தரம் இருக்கணும். இப்படி மூடப்பட்ட இடங்கள் தான், அட்டத்திற்கு மூடப்பட்ட இடங்களில் மட்டும்தான் இதுக்கு நிவர்த்தி உண்டு. அந்த மாதிரி குளித்தா சாபம் கிடையாது அப்படின்னு பொதுவாக. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடையாது. ராஜவம்சத்தில் கூட அவங்க ஓப்பன் பிளேஸில் தான் குளித்தாங்களே ஒழிய இப்படி பாத்ரூம்னு ஒரு முறையை கட்டியெல்லாம் வைக்கல. அதனால் அது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக பொருந்தும், பொது இடங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபாரின்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க, வெளிநாடுகளெல்லாம் சூரிய குளியல் குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூரிய குளியல் குளிப்பதும், அதாவது ஒட்டு துணி இல்லாமல் குளிப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக சாபத்துக்குரியவர்கள் தான். அவர்கள்லாம் நீர் தேவதைகளால் சபிக்கப்பட்டு ஜென்மங்களில் நீர் சம்பந்தப்பட்ட உபத்திரவத்தால் அவங்க மடிவார்கள்ங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, ஆனால் முழுமையாகவும் எடுத்துக்கூடாது. வீட்டுக்குள்ளே அப்போல்லாம் அட்டாச்சு பாத்ரூம் காலம் வந்துடுச்சு, ஃப்ளாட்ஸ் காலம் இருக்குது. அப்போ ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ளே ஒரு பாத்ரூமு, அப்படியே அந்த பாத்ரூமில் டோரோடு இருக்கிறது, காற்று போகவே வசதி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுசரிச்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக பொது நிலைகளில் கண்டிப்பாக சாபந்தான். அது நீங்கள் பார்த்த வீடியோ உண்மைதான். அது அந்த மாதிரி தான் வேறு 2-3 இடங்கள்ல இருக்குது. அந்த மாதிரி இப்படி ஒரு நிலைமையும் இருக்குது. வேறு ஒரு புராண கதையிலும் நான் படிச்சிருக்கிறேன். 2 கதையில் அந்த மாதிரி இருக்குது. குபேரன் பிள்ளைக்கு அந்த மாதிரி சாபம் ஏற்பட்டிருக்குதுங்கிறத உணரணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இல்லைன்னா அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு சில ஜென்மங்கள் வந்து மரமாக தான் பிறக்க வேண்டியதாக இருக்கும். ஓரறிவு உள்ள மரமாக தான், ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு உள்ள மனிதனாக பிறந்து திரும்பி மரக்கட்டையாக 6 அறிவு உள்ள மனிதனாக பிறந்து 5 அறிவை தாண்டி 6 அறிவு உள்ள மனிதனாக. ஆடை வந்து யாருக்குன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு தான் ஆடை, வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வசந்து போன மனிதனுக்கு திரும்பவும் வந்து அவன் மரக்கட்டை மாதிரி சூடு சொரணம் இல்லாமல் மானவக்கம் இல்லாமல் அவன் வந்து நிர்வாணமாக குளிக்கிறானாக்கா அவனுக்கு சபிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு பொது இடங்களில் நிர்வாணமாக குளி சபிக்கப்பட வேண்டியதுதான்றதுனால அவனுக்கான தண்டனை என்ன அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து மரக்கட்டையாக பிறக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீரால் சபிக்கப்பட்டு நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகளால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு உண்டு. நீரில் அடிச்சுக்கிட்டு போய் சாவறது இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நீரில் வெள்ளத்தில் முழுகிட்டாங்க அப்படிலாம் பார்ப்பதெல்லாம் வந்து இது போல் தொடர்புடைய சாபத்தின் இப்போ அது மாதிரி சொல்லக்கூடாது. யாராவது எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க இந்த பூர்வ ஜென்மத்தில்னா அது வந்து அநாகரிகமாக இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். முன் ஜென்மங்களில் அவமானப்படுத்திட்டாக்கா நீங்கள் வெள்ளத்தால் சாகடிக்கப்படுவீர்கள், மரக்கட்டையாக பிறப்பெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு 2 விதமான பாதிப்பு இருக்கிறது. பார்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு அறிவு 2 அறிவுன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வளர்ந்து பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தவிர்ப்பதில்லை. அறவே பொது இடங்களில் அறவே இந்த மாதிரி இருப்பது தவறான விஷயங்கள் தான். நன்றி, வணக்கம்.